சரணம். ஓம் கந்தா சரணம். ஓம் குமரகோட்ட குருநாதா சரணம். அன்பார்ந்த சுவாதிச்சுடர் சேனல் நேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன். அன்பர்களே, நாம் தரிசிக்க இருப்பது எழில்மிகு காஞ்சி மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு குமரகோட்டம். திருமுருகன் கோயில் கொண்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பெரும் ஸ்தலம். குமரகோட்டம் திரு காஞ்சியில் அப்பன் ஏகம்பன் மற்றும் அன்னை காமாட்சி இரு பெரும் கோயில்களுக்கு இடையே அமையப்பெற்ற திருக்கோயில். புராணங்களில் இந்த ஸ்தலம் தேவசேனாபதீசம் என்று போற்றப்பெறுவதுடன் ஒழிகாலத்தும் நிலைத்திருக்கும் க்ஷேத்திரம் என்று அடிக்கோடிட்டு பெருமிதம் கொள்கிறது. காஞ்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் மேற்சொன்னபடி ஈசனுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையே குமரன் அமர்ந்ததான ஐதீகப்படியான அமைப்பில் கோயில் உள்ளதால் ஸ்கந்தமூர்த்தம் என்று வணங்கப்பெறுகிறது. காஞ்சியில் அன்னை ஸ்ரீ காமாட்சியை தரிசிக்க இயலாது போனாலும், ஐயன் ஏகம்பனை தரிசிக்க இயலாது போனாலும் குமரகோட்டம் சென்று முருகனை வழிபட்டால் சக்தி சிவன் இவர்களை ஒரு சேர வழிபட்ட பலன் வந்து சேரும் என்பது கர்ண பரம்பரையாக உலாவரும் செய்தி, நம்பிக்கை. முதலில் இந்த பெரும் ஸ்தலம் ஏற்பட்டதற்கான புராண குறிப்பை அறிவோம். ஸ்ரீ பிரம்மன் ஓங்காரத்திற்கு உரிய பொருளை விவரிக்காது விளக்காது போனதால் குமரன் முருகன் ஸ்ரீ பிரம்மனை சிறையிலிட்ட பொழுது பிரம்மன் இல்லாததால் சிறைப்பட்டதால் படைப்பு தொழில் தடைப்பட்டது. அப்படைப்பு தொழிலை திருமுருகன் தானே ஏற்று உயிர்களை படைக்க துவங்கிய இடம்தான் குமரகோட்டம். இந்த ஸ்தலத்தின் அருமை பெருமைகளை விவரிக்க கேட்க நம் ஓர் ஆயுள் போதாது, ஆவல் குறையாது. சில அதிமுக்கிய சிறப்புகளை குறிப்புகளை பின்வருமாறு காண்போம். இந்த ஸ்தலத்தில் அர்ச்சராக திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனுக்கு சேவையாற்றி வந்த பொழுது சிவாச்சாரியார் கனவில் திருமுருகன் காட்சி தந்து தன்னை போற்றி கந்த புராணம் எழுதுக என்று கட்டளையிட்டனன். தொடர்ந்து காப்புச் செய்யுளின் முதல் அடியாக திகட சக்கர செம்முகமைந்துளன் என்ற தெள்ளிய வரிகளை அர்ச்சகருக்கு எடுத்து கொடுத்தான். திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் திருமுருகன் அருளால் கந்த புராணத்தை முழுதும் எழுதி புராணத்தை அரங்கேற்றம் செய்ய திருக்கோயிலில் இன்றும் அமைந்துள்ள மண்டபத்தில் ஆன்றோர்கள் முன்னிலையில் புராணத்தின் முதல் அடியான இறைவனால் அருளப்பெற்ற திகட சக்கரம் என்று எடுத்து உரையாற்ற முற்பட்டவுடன் மண்டபத்தில் குழுமி இருந்த புலவர்கள் திகட சக்கரம் என்ற சொல் இலக்கண பிழையான சொல் என்று கூறி மேலும் புராணத்தை அரங்கேற்ற விடாது தடுத்தனர். நாளை காலை மறுபடியும் சபை கூடவும் அதற்குள் மேற்கண்ட சொல்லான திகட சக்கரம் என்ற சொல்லிற்கு உரிய ஆதார விளக்கங்களை அர்ச்சகர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனர். மறுநாள் சபை கூடிய பொழுது ஓர் புலவர் தான் தஞ்சை மாநகரிலிருந்து வருவதாகவும் திகட சக்கரம் என்ற சொல்லுக்கு உரிய விளக்கம் தஞ்சையில் உள்ள சுவடிகளில் ஏற்கனவே உள்ளது என்று தான் கையோடு கொண்டு வந்த சுவடிகளை சபையில் படிக்க கொடுத்தார். சபை புலவர்கள் அந்த குறிப்புகளை படித்து உணர்ந்து ஆமோதிக்க தலை நிமிர்ந்த போது வந்த அந்த புலவரை காணவில்லை. அன்று தன் பக்தருக்காக திருமுருகனாடிய ஆடல் இன்றும் தொடர்கிறது. கந்த புராணம் அமோகமாக இனிது இந்த ஸ்தலத்தில் அரங்கேற்றப்பட்டது. கச்சியப்ப சிவாச்சாரியாரின் தொண்டு உலோகராளால் போற்றப்பட்டது. இந்த ஸ்தலத்தை போற்றி அருள் தரு அருணகிரிநாதரும் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளும் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியாரும் போற்றி பாடியுள்ளனர். பாடல் லிங்கில் உள்ளது, கேட்டு மகிழவும். காஞ்சியில் உள்ள முருக பக்தர்களின் ஈடுபாட்டாலும் திருமுருகனின் அருளாலும் ஆன்றோர்களின் ஆசியாலும் எளியேன் 9 பாடல்கள் குமரகோட்ட நவமணி மாலை என்ற தலைப்பில் எழுதிய வண்ணம் தெல்லிசையாக கீதமாக பத்மஸ்ரீ டாக்டர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள், கலைமேரு மது பாலகிருஷ்ணன் அவர்கள், கலைமாமணி டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள், கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள், கலைநந்தி திரு ராமு அவர்கள், கலையரசி திருமதி கிருத்திகா அவர்கள், இசைச்சுடர் வசுமதி அவர்கள், இசையரசர் டாக்டர் ஜே ஸ்ரீனிவாபு ஐயா அவர்களின் இசையில் பாடியுள்ளார்கள். தொடர்ந்து கேட்டு மகிழ கோரும் இவ்வேளையில் பக்தி எனும் சுடர் விளக்கு ஏற்றும்
சுவாதிச்சுடர் சேனலில் ஆன்மீக பணியில் அன்பர்கள் ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டு சுவாதிச்சுடர் சேனலை மனிதல் பதிய பெறுவதுடன் தங்கள் உற்றம் சுற்றம் நட்பிற்கு கொண்டு செலுத்தி ஈடுபடுத்தி கொள்ள இல்லந்தோறும் வியாபித்து ஒளிவீசச் செய்ய கனிவுடன் வேண்டப்படுகிறீர்கள். கலை மாமேரு திரு மாதுபாலகிருஷ்ணன் குமரகோட்ட கணபதிக்கு கம்பீரமாக பாடிய பாடலை முதலில் கேட்டு மகிழ அன்புடன் கோரப்படுகிறீர்கள். அன்பன் சி.ஆர். லவகுமார். ஓம் குமரகோட்டத்து முருகா போற்றி, ஓம் குமரகோட்டத்து முருகா போற்றி போற்றி. சசரீரி சசகாக சசரிகம பாபா பதனி சானி பாம கம பாமரீச சசரீரி சசகாக சசரிகம பாபா பதனி சானி பாம கம பாமரீச தாம் தகிட்ட தீம் தகிட்ட தூம் தகிட்ட தரிகிடதும் தத்தளாம் தித்தளாம் தக தகிட்ட தரிகிடதும் தாம் தகிட்ட தீம் தகிட்ட தூம் தகிட்ட தரிகிடதும் தத்தளாம் தித்தளாம் தக தகிட்ட தரிகிடதும். மனமெல்லாம் வியாபித்து நிறைந்தவன் உணர்வினில் வியாபித்து பெருகினன் விநாயகன் விநாயகன். மனமெல்லாம் வியாபித்து நிறைந்தவன் உணர்வினில் வியாபித்து பெருகினன் உலகெல்லாம் வியாபித்து அருள்பவன் உயிரினில் வியாபித்து தழைந்தனன் உலகெல்லாம் வியாபித்து அருள்பவன் உயிரினில் வியாபித்து தழைந்தனன் விநாயகன் விநாயகன் விநாயகன். திகட சக்கரம் என முன்னடி உவந்து பெற்றவன் மகாபாரதத்தை மனமு வந்து தொடுத்தவன் திகட சக்கரம் என முன்னடி உவந்து பெற்றவன் மகாபாரதத்தை மனமு வந்து தொடுத்தவன் மனபாரத்தை சோகத்தை தகர்ப்பவன் மனபாரத்தை சோகத்தை தகர்ப்பவன் வெற்றியே என்றென்றும் அருள்பவன் வெற்றியே என்றென்றும் அருள்பவன். தாம் தாம் தீம் தீம் தூம் தூம் தனம் நம் தாம் தாம் தீம் தீம் தூம் தூம் தனம் நம். மனமெல்லாம் வியாபித்து நிறைந்தவன் உணர்வினில் வியாபித்து பெருகினன் மனமெல்லாம் வியாபித்து நிறைந்தவன் உணர்வினில் வியாபித்து பெருகினன் விநாயகன் விநாயகன் விநாயகன். குளக்கரையினில் குணக்குன்றென ஒளிர்பவன் திருக்குமரனுடன் விளையாடி களிப்பவன் குளக்கரையினில் குணக்குன்றென ஒளிர்பவன் திருக்குமரனுடன் விளையாடி களிப்பவன் கச்சியம்பதியினில் கலை சிறக்க நிறைந்தவன் கச்சியம்பதியினில் கலை சிறக்க நிறைந்தவன் கணேசன் என சிவகணங்கள் தொழுபவன் கணேசன் என சிவகணங்கள் தொழுபவன் விநாயகன் விநாயகன் விநாயகன்.
கோட்டத்தில் வியாபித்து அமர்ந்தவன் குகன் நெஞ்சத்தில் பாசமலரென மலர்பவன் குமர கோட்டத்தில் வியாபித்து அமர்ந்தவன் குகன் நெஞ்சத்தில் பாசமலரென மலர்பவன் முன்னின்று தம்பிக்கு துணை புரிபவன் என்றென்றும் நம்மை காக்க விழைபவன் முன்னின்று தம்பிக்கு துணை புரிபவன் என்றென்றும் நம்மை காக்க விழைபவன் விநாயகன் 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 மனமெல்லாம் வியாபித்து நிறைந்தவன் உணர்வினில் வியாபித்து பெருகினன் மனமெல்லாம் வியாபித்து நிறைந்தவன் உணர்வினில் வியாபித்து பெருகினன் விநாயகன் விநாயகன் விநாயகன்